أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கிறிஸ்துவர்களில் பலரும் அதே போன்று முஸ்லிம்களில் சிலரும் இஸ்லாத்தின் உண்மை நிலையை அவர்கள் அறியாது பல்வேறு தவறான கருத்துக்களை பாமர மக்கள் மத்தியில் பரப்பி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதனை நாம் அவ்வப்போது எமது இந்த சேனலில் பதிவேற்றம் செய்து வருகின்றோம். அதில் ஒரு விஷயத்தை குறித்து இன்றைய இந்த பதிவில் காண்போம். அவர்கள் கூறுகின்ற ஒரு தவறான கருத்து என்னவென்று சொன்னால், அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த ஓர் இறைவன், அந்த இறைவனுக்கு அல்லாஹ் என்ற பெயர் உண்டு, ஆனால் அந்த அல்லாஹ் என்ற சொல்லுக்கு பொருள் உண்டு என்று இவர்கள் கூறி வருகின்றனர். இவர்கள் கூறும் வாதம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் என்ற சொல் இலாஹ் என்ற பதத்திலிருந்து வந்த சொல்லாகும், இதன் பொருள் இறைவன் என்பதாகும் என்பதே இவர்களின் ஆதாரமற்ற வாதமாக இருக்கின்றது. அல்லாஹ் என்ற சொல்லுக்கு பொருள் உண்டா என்பதையும், இந்த சொல் வேறு சொல்லிலிருந்து உருவானதா இல்லையா என்பதையும் நாம் இந்த வீடியோ வாயிலாக பார்க்கலாம். அல்லாஹ் என்பது ஆதியும் அந்தமும் இல்லாதவனும், தானும் உயிருடன் இருந்து மற்றவர்களை உயிருடன் வைக்கின்றவனும், எஜமானனும் படைப்பாளனும், எல்லா படைப்பினங்களையும் படைத்து காத்தோபுபவனாகிய ஏக இறைவனுக்குரிய பெயராகும். அல்லாஹ் என்பது இடுகுறி பெயராகும், பண்பு பெயர் அல்ல. படைத்து காத்தோம்புகின்ற எல்லாவற்றிற்கும் எஜமானாகிய இறைவனுக்கு அரபு மொழியை தவிர வேறு எந்த மொழியிலும் சொந்தமான தனி பெயர் காணப்படவில்லை. அரபியில் மட்டுமே அல்லாஹ் என்ற அந்த தனிப்பெயர், சொந்த பெயர் இறைவனுக்கென்று உள்ளது. அது ஒரே இறைவனுக்கு கூறப்படுகின்றது, அதுவும் பெயர் என்ற அளவில் கூறப்படுகின்றது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் என்ற இந்த சொல் ஜாமித் ஆகும். அதாவது அரபியில் ஜாமித் என்று கூறப்படுகின்றது, முஷ்தக் அல்ல. அதாவது அல்லாஹ் என்ற சொல் வேறு எந்த சொல்லிலிருந்து உருவாகவும் இல்லை, இதிலிருந்து வேறு எந்த சொல்லும் உருவாகவும் இல்லை என்பது இதன் பொருளாகும். அல்லாஹ் என்ற இச்சொல் லாஹ எலிஹு என்பதிலிருந்து தோன்றியது என சிலர் கூறுகின்றனர். அதன் பொருள் உயர்வு என்பதாகும். இதை நாம் அக்ரப் என்ற அரபி அகராதியில் பார்க்கலாம். ஆனால் இது சரி என்று. அல்லாஹ் என்பது லாஹ எலுஹு என்பதிலிருந்து தோன்றியதாகும் என இன்னும் சிலர் கூறுகின்றனர். அதன் பொருள் பிரகாசித்தல் என்பதாகும். மேலும் லாஹல்லாஹுல் ஹல்க என்றால் அல்லாஹ் படைப்பினங்களை படைத்தான் என்று பொருள். ஆனால் லிசானுல் அரபி அகராதியில் எழுதப்பட்டிருப்பது என்னவென்றால் இந்த பொருள் சரியன்று. எனவே அல்லாஹ் என்ற சொல் லாஹ எலுஹு என்பதிலிருந்து வந்தது என்ற அனுமானம் முற்றிலும் தவறாகும் என்று அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் இரண்டாவது ஹலீஃபா ஹசரத் மிர்சா பஷீருதீன் மஹமூத் அஹ்மத் ரதியல்லா தஆலா அன்ஹு அவர்கள் தமது திருக்குரான் விளக்க உரை, அதாவது தஃப்சீர் கபீர் என்ற திருக்குரான் விளக்க உரையில் பதிவு செய்கின்றார்கள். அவர்கள் தொடர்ந்து கூறக்கூடிய கருத்து என்னவென்றால், சிலர் இதனை வேற்று மொழியாக குறிப்பிட்டு இது சுரியானி மொழி சொல்லாகிய லாஹா என்பதிலிருந்து தோன்றியது என கூறுகின்றனர். ஆனால் இதுவும் முழுக்க முழுக்க தவறாகும். இன்னும் சொல்ல போனால் சுரியானி மொழியை பற்றிய அறியாமையின் விளைவாகும் என்றும் சொல்லலாம். ஏனெனில் அரபி சொல்லாகிய இலாஹ என்பது ஆரம்ப வேர் சொல்லுக்கு மிகவும் அண்மையில் இருக்கிறது என்பது ஐரோப்பிய ஆய்வாளர்களின் கருத்தாக இருக்கின்றது. ஜெர்மன் அறிஞராகிய நோட்லேக் எழுதுகிறார். அதாவது அவர் கூறுகின்றார், அரபியிலுள்ள இலாஹ் என்ற சொல்லும் எபிரேய மொழியிலுள்ள ஏல் என்ற சொல்லும் பண்டை காலத்திலிருந்து தொடர்ந்து உபயோகிக்கப்பட்டு வந்துள்ளது. எபிரேய மொழி அரபு மொழியிலிருந்து பிரிவதற்கும் முன்னரே இந்த சொல் சாமி மொழியில் உபயோகிக்கப்பட்டு வந்திருக்கிறது என்று அவர் கூறுகின்றார். இந்த குறிப்பு என்சைக்ளோபீடியா பப்ளிகா தொகுதி 3 நேம்ஸ் என்ற அந்த தலைப்பின் கீழ் வருகின்றது. அல்லாஹ் என்ற சொல் இஸ்மே முஷ்தக் ஆகும் என்பது சிலரது கருத்தாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இதனை நாம் முன்பும் கூறியிருந்தோம். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் என்பது அலம் வகையை சார்ந்தது, முஷ்தக் அதாவது பிற சொல்லிலிருந்து தோன்றியது அல்ல என சீபவியா கலீல் ஆகியோர் கூறுகின்றனர். இந்த கருத்தை இமாம் ராசி அவர்கள் தமது திருக்குரான் விளக்க உரை, அதாவது தஃப்சீர் கபீரில் தொகுதி 1 பக்கம் 85 பதிவு செய்கின்றார். பல்வேறு அறிஞர்கள் இதற்கு கொடுத்த சான்று என்னவென்று சொன்னால், இந்த சொல் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்காகவும் உபயோகிக்கப்படவில்லை. அரபு நாட்டில் உள்ள இணை வைப்பவர்களும் வேறு எந்த கடவுளுக்காகவும் அல்லாஹ் என்ற இந்த சொல்லை கூறியதில்லை. அல் மற்றும் இலாஹ் என்பதிலிருந்தோ அல் மற்றும் லாஹ என்பதிலிருந்தோ அல்லாஹ் என்ற இந்த சொல் உருவாகி இருக்குமானால் இந்த சொற்கள் உபயோகிக்கப்படுவது போன்று அல்லாஹ் என்ற சொல்லும் உபயோகிக்கப்பட்டிருக்கும். ஆனால் அரபிகள்
அல்லாஹ் என்ற சொல்லை அப்படி ஒருபோதும் உபயோகப்படுத்தியதில்லை என்று அவர்கள் பதிவு செய்கின்றனர். மற்ற இறை பண்புகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு பண்பு பெயராகவே உபயோகிக்கப்படுகின்றன. ஆனால் அல்லாஹ் என்ற சொல் இந்த பெயர் சொல்லுக்கும் பண்பு பெயராக உபயோகிக்கப்படுவதில்லை. அல்லாஹ் என்ற அச்சொல் அலம், அதாவது ப்ராப்பர் நவுன், இயற்பெயர் என்பதற்கு இதுவே அடையாளமாகும். சில சூரா இப்ராஹிமில் அல் அசீஸில் ஹமீதில்லா என்று வருகிறது. இதில் அல்லாஹ் என்பது பண்பு பெயராக உபயோகிக்கப்பட்டுள்ளது என கூறுவார்கள். ஆனால் அது சரியல்ல. இங்கு பண்பு பெயராக உபயோகிக்கப்படவில்லை, மாறாக அத்தஃப் பயான் என்ற வகையில் உபயோகிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் அலமை, அதாவது இயற்பெயர், அதை உபயோகிப்பது ஆகுமானதாகும். உதாரணமாக ஹாசிஹி தாரு மில்குன் லில் ஆலிமில் ஃபாதிலிஸ் ஜைதின், அதாவது இந்த வீடு அறிஞரும் கற்று தேர்ந்தவருமாகிய மன்னர் ஜெய்தின் வீடாகும் என்று இதற்கு பொருள். அந்த மாதிரியான இடங்களில் சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்காக அலம், அதாவது இயற்பெயர் உபயோகிக்கப்படுகிறது. வசனத்தின் பொருள் அசீஸ் ஹமீத் என்று நாம் சொல்வதன் கருத்து நமது அல்லாஹ் என்பதாகும். தொடர்ந்து ஹசரத் இரண்டாவது ஹலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் கூறுகின்றார்கள், ஹுவல்லாஹு ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், அதாவது அவனே வானங்களிலும் பூமியிலும் உள்ள அல்லாஹ் ஆவான் என்ற வசனத்திலிருந்து அல்லாஹ் என்பது அலம், அதாவது இயற்பெயர் வகையை சார்ந்தது அல்ல, மாறாக பண்பு பெயராகும் என்று சிலர் கூறுகின்றார்கள். அதற்கு விடை என்னவென்றால், ஒரு பெயர் சொல் தனது பண்புடன் புகழ் பெற்றதாகிவிட்டால் பிறகு அந்த பெயர் சொல்லும் பண்பு பெயராக பயன்படுத்தப்பட தொடங்கி விடுகின்றது. உதாரணமாக ஹாத்திம், அதாவது தாராள குணத்திற்காகவும், ருஸ்தம் தைரியத்தை குறிப்பிடுவதற்காகவும் புகழ் பெற்றுவிட்டது. இப்போது தாராள குணம் கொண்டவருக்காக ஹாத்திம் என்ற சொல்லும், தைரியம் கொண்டவருக்காக ருஸ்தம் என்ற சொல்லும் பயன்படுத்தப்படுகின்றது. உதாரணமாக இன்னவர் ருஸ்தமாவார், இன்னவர் ஹாத்திமாவார் என கூறுகின்றார்கள். அவ்வாறே அல்லாஹ் என்ற சொல் தன் பண்புகளுடன் முழுமை கொண்டவனுக்காக குறிப்பிடப்பட ஆரம்பித்து விட்டது. எனவே வானங்களிலும் பூமியிலும் உள்ள அல்லாஹ் அவனே என்று கூறுவது ஆகுமானதாகி விட்டது. அதாவது எல்லா பண்புகளிலும் முழுமை பெற்ற அல்லாஹ் என்ற பெயர் கொண்டவன் ஒருவனே. அவனுடைய இந்த பெயரில் வேறு எவரும் இணை இல்லை, அவனுடைய செயலிலும் எவரும் இணை இல்லை என்பதாகும். அல்லாஹ் என்ற இந்த சொல் ஃபஆலுன் என்ற எடையில் வந்துள்ளது. எனவே இதில் தன்வீன், அதாவது அல்லாஹுன் என வர வேண்டும். ஆனால் எழுதும்போது தன்வீன் வரவில்லை என கூறுகின்றார்கள். எனவே அல்லாஹ் என்பதிலுள்ள அல் என்பது அதன் மூல வடிவத்திலுள்ள சொல் அல்ல, மாறாக அல் என்பது இங்கு சிறப்பை குறிக்க வந்துள்ளது. எனவே இச்சொல் இரு சொற்களால் இணைந்ததாகும் என்றும் சிலர் வாதிக்கின்றனர். இதற்குரிய பதிலாக ஹசரத் இரண்டாவது ஹலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், எல்லா விதிகளிலும் விதிவிலக்கு உண்டு. அல்லாஹ் என்ற சொல்லின் தன்வீன், அதாவது தோபேஷ், அதாவது அல்லாஹுன் என வராததும் ஒரு விதிவிலக்கான நிலையாகும். இதற்குரிய சான்று அல் என்பதற்கு முன்னால் ஹர்ஃபே நிதா, அதாவது விழிச்சொல் வந்தால் அதற்கு பிறகு ஐயுஹா என்ற சொல் அதிகமாக்கி கூறப்படும். உதாரணமாக அன்னாசு, அதாவது இதில் அல் உள்ளது என்பதை அழைக்க வேண்டுமென்றால், உதாரணமாக அன்னாஸ், இதுல பார்த்தீங்கன்னா நாஸோட அந்த நாஸ் என்ற அரபி சொல்லோட அல் வந்திருக்கிறது. இந்த அன்னாஸ் என்பதை அழைக்க வேண்டும் என்று சொன்னால் யா ஐயுஹன்னாசு, அதாவது மக்களே என்று கூறுவார்கள். ஆனால் யா ஐயுஹல்லாஹு என்று கூறப்படாது. இதுவே அல்லாஹ் என்பதிலுள்ள அல் அதில் உள்ள அசல் சொல்லாகும். விழி வேற்றுமையை குறிக்கும் அல் அல்ல என்பதற்கு இது ஒரு தக்க சான்றாக இருக்கின்றது. இன்னும் சிலர் அல்லாஹ் என்ற சொல்லில் உள்ள ஹம்சா என்ற எழுத்து வஸ்லி வகையை சார்ந்தது, இதிலிருந்து இது அசலி ஹம்சா அல்ல, ஜாயித், அதாவது மிகுதியான ஒரு சொல்லாகும் என கூறுகின்றார்கள். அல்லாஹ் என்பதற்கு முன்னால் லாம் என்ற எழுத்து வரும்போது, அதாவது லில்லாஹ் என்று எழுதும் போதும் அல்லாஹ் என்பதிலுள்ள அலிஃப் நீங்கி விடுகின்றது. இது அசலி ஹம்சா, அதாவது மூல சொல்லில் உள்ள ஹம்சா அல்ல என்பதற்கு இதுவும் சான்றாகும் என கூறுகின்றார்கள். இதற்குரிய பதிலாக ஹஜரத் இரண்டாவது ஹலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஹம்சா அதாவது இன்னொரு சொல்லுடன் இணையும் போது நீங்கி விடுதல் அந்த ஹம்சா மிகுதியானது என்பதற்கு அடையாளம் என்று. உதாரணமாக இஸ்ம் அல்லது இப்னு போன்ற சொற்களில் உள்ள ஹம்சா மிகுதியான எழுத்து அல்ல, மாறாக இன்னொரு எழுத்துக்கு பதிலாக வந்தவையாகும். ஆனால் அதுவும் இன்னொரு சொல்லுடன் இணையும் போது நீங்கி விடுகிறது. பிஸ்மில்லா என்பதில் இஸ் என்ற சொல்லில் உள்ள ஹம்சா, அதாவது பி என்ற எழுத்துடன் இஸ்மில்லா என்ற எழுத்து சேரும்போது
பிஸ்மில்லா என்பதில் இ என்பது நீங்கிவிட்டது. ஆனால் அந்த ஹம்சா மிகுதியாக வந்ததல்ல, மாறி வந்ததாகும். எனவே ஒரு ஹம்சா வஸ்லி வகையை சார்ந்திருப்பதோ அல்லது இணைக்கும் போது நீங்கி விடுவதோ அந்த ஹம்சா மிகுதியானது என்பதற்கு ஆதாரம் அன்று என்று கூறுகின்றார்கள். சுருக்கமாக, இஸ்லாமிய காலத்திலும் இஸ்லாம் தோன்றுவதற்கு முந்தைய காலத்திலும் அல்லாஹ் என்ற சொல் பயன்படுத்தப்பட்ட விதத்திலிருந்து அல்லாஹ் என்ற அந்த சொல் அலம், அதாவது இடிகுறி பெயர், மற்றும் முஷ்தக் அல்லாதது, அதாவது அச்சொல் எதிலிருந்தும் பிறந்தது அல்ல, அச்சொல்லிலிருந்து வேறு சொற்கள் தோன்றவும் செய்யாது என்பதை குறிப்பிடுகின்றது. இதன் சில சிறப்பு தன்மைகளின் காரணமாக அது முஷ்தக் வகையை சார்ந்தது என்பதற்கு எடுத்து வைக்கப்பட்ட சான்றுகள் சரியானவை அல்ல. இன்னும் சொல்லப்போனால் மற்ற உதாரணங்களின் மூலமாக அவை தவறு என்பது நிரூபணமாகின்றது. இதே போன்று இன்றைய கிறிஸ்தவர்களும் சரி, பாமர முஸ்லிம்களும் சரி, பல தவறான கருத்துக்களை, இஸ்லாத்தில் இல்லாத ஒரு சொல்லை, விஷயத்தை, கருத்தை அவர்கள் மக்கள் முன் பதிவு செய்து வருவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அதில் ஒவ்வொன்றையும் இனி வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.